வணக்கம். டாக்டர் பர்வீன் சுல்தானா அவங்களோட ஒரு ஸ்பீச்ல வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு உதவுன்னு தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போறோம். முதல்ல இந்த முழு பேச்சோட ஆணி வேறான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்கள தேடி வரும். என்னடா அதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த ஒரு வரிதான் இதுக்கப்புறம் வரப்போற எல்லா விஷயங்களுக்கும் அஸ்திவாரம். சோ இத மனசுல நல்லா வச்சுக்கோங்க. சரி, அப்போ முதல் விதிக்குள்ள போலாமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி. ரொம்ப சிம்பிள். நீங்க அதுக்கு முன்னாடி நின்னு என்ன பண்றீங்களோ அத அப்படியே அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இது ஏதோ சும்மா சொல்ற நம்பிக்கை மாதிரியான விஷயம் இல்லைங்க. டாக்டர் சுல்தானா இத ஒரு சயின்ஸ் மாதிரி சொல்றாங்க. நம்மளோட எண்ணத்துக்கும் அது உருவாக்குற ஆற்றலுக்கும் உள்ள அறிவியல். நீங்க பயத்தையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பயம் உங்கள தேடி வரும். இல்ல நான் ஜீச்சே ஆகணும்னு உறுதியா இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள தேடி வரும். இதுதான் அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன். இங்க பாருங்க, இது ஒரு டைரக்ட் கனெக்ஷன். நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க, எதுல கவனம் செலுத்துறீங்க, அதுதான் உங்க வாழ்க்கையோட ரிசல்ட்டை தீர்மானிக்குது. ஐயோ விழுந்துடுவோமோன்னு பயந்தா கண்டிப்பா விழுந்துடுவோம். ஏன்னா அந்த பயத்தை பிரபஞ்சம் அப்படியே பிரதிபலிக்கும். நம்ம மனசுக்கும் பிரபஞ்சத்துக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தொடர்பு இருக்கு. அப்போ நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கைன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதே விதி நம்மளோட செயல்களுக்கு எப்படி வேலை செய்து அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். டாக்டர் சுல்தானா ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயம் சொல்றாங்க. ரெண்டே ஏரியால நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ஒன்னு சட்ட ரீதியான சிக்கல்கள், இன்னொன்னு மருத்துவ ரீதியான சிக்கல்கள். இது ரெண்டுலயும் மாட்டிக்காம இருக்கிறவங்க உண்மையிலேயே மனுஷனா இருந்தாலும் தெய்வம் மாதிரி வாழலாம். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நல்லா கவனிங்க. மனுஷங்க, நீங்க தப்பு பண்ணா கூட ஒருவேளை உங்களை மன்னிச்சிடலாம். ஆனா நீங்க செஞ்ச செயல் இருக்க, அது உங்களை ஒருபோதும் மன்னிக்காது. அதோட விளைவு கண்டிப்பா உங்களை தேடி திரும்ப வந்தே தீரும். ஓகே, இந்த பிரபஞ்ச விதிகள்லாம் நமக்கு புரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சரியா வாழ்றதுக்கு டாக்டர் சுல்தானா ஒரு 5 ரூல்ஸ் சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ரூல்ஸ். அந்த 5 விதிகள் என்னென்னு பார்க்கலாமா? முதல் விதி நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். நீங்க பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்கறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப வரும். 2வது, எதுவுமே தானா நடக்காது, நாம தான் அதை நடத்தணும். 3வது, ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா சில விஷயங்களை முதல்ல நாம ஏத்துக்கிட்டே ஆகணும். 4வது, நீங்க மாறினீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற உலகமே மாறும். கடைசியா 5வது, நேத்து இன்னைக்கு நாளைக்கு. இது மூணும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. டாக்டர் சுல்தானா என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 விதிகளையும் ஃபாலோ பண்ணா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறது நிச்சயம். சரி, இந்த விதிகள்லாம் வெளில. இப்போ நம்ம உள் உலகத்துக்குள்ள போவோம். அதாவது நம்ம மனசோட சக்தி என்னன்னு பார்க்கலாம். அங்கதான் அசல் விஷயமே இருக்கு. தெளிவுன்னா என்ன, குழப்பம்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு அவங்க ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேக்குறாங்க. கொதிக்கிற தண்ணில உங்க முகம் தெரியுமா? நிச்சயமா தெரியாது இல்லையா? பாடம் ரொம்ப சிம்பிள். நம்ம மனசு அமைதியா தெளிவா இருந்துச்சுன்னா அது ஒரு காந்த மாதிரி எல்லாரையும் ஈர்க்கும். அதுவே நம்ம மனசு கொந்தளிச்சுக்கிட்டு கொதிக்கிற தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட உண்மையான குணம், நம்மளோட முகம் யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு சாமானிய மனுஷனுக்கும் ஒரு மகானுக்கும் என்னங்க வித்தியாசம்? டாக்டர் சுல்தானா சொல்றாங்க, அவங்க சிந்தனையில இருக்கிற ஒரு சின்ன நூலிழைதான் அந்த வித்தியாசம். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு குளம் வத்தி போச்சுன்னா அதுல இருக்கிற மீன்லாம் செத்து போயிடும். ஆனா அந்த மீனோட முட்டைகள் மண்ணுக்குள்ள உயிரோட இருந்து மழை வர வரைக்கும் காட்டுட்டு இருக்கும். பாத்தீங்களா? அந்த சின்ன வித்தியாசம், அந்த ஒரு சின்ன நம்பிக்கை தான் வாழ்க்கையே மாத்துது. சரி, இதுவரைக்கும் நாம தத்துவங்கள், விதிகள்னு நிறைய பார்த்தோம். இப்போ இந்த ஸ்பீச்சோட உயிரான பகுதிக்கு வரும். இது எல்லாத்துக்கும் ஒரு வாழும் உதாரணமா டாக்டர் சுல்தானாவோட சொந்த கதை. அவங்களோட பயணத்தை ஒரு தடவை பாருங்க. பிறக்கும்போது கருப்பா பிறந்ததால அவங்க அப்பாவே ஏத்துக்கல. அதனால அவங்க அம்மா பச்சை குழந்தையோட வீட்டை விட்டு வெளியே வராங்க. அவங்களோட முதல் பயணம் ஒரு ரிக்ஷாக்காரர் காசு வாங்காம கருணைய ஏத்தி விட்ட 10 பைசா பயணம். அன்னைக்கு அப்படி ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கு 31 நாடுகளுக்கு மேல போயிருக்கு. அதுவும் ஒரு தடவை கூட அவங்க சொந்த டிக்கெட்ல போனதில்ல. அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த பிரபஞ்ச விதிகளாலையும் ஆசிர்வாதங்களாலையும் உருவான இந்த அற்புதமான பயணம் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? ஒரு ரிக்ஷா ஓட்டுநரோட 10 பைசா கருணையிலையும் ஒரு அம்மாவோட அசைக்க முடியாத நம்பிக்கையிலையும் தான். அன்னைக்கு காசு இல்லாம ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கு வரைக்கும் காசே இல்லாம தான் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த கதைய ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளோட முடிக்கலாம்.
டாக்டர் சுல்தானா முதல் முறையா வெளிநாட்டுக்கு ஃப்ளைட் ஏற போகும்போது அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் இவைதான். என் புள்ள கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம். இதுதாங்க நம்பிக்கை. இதுதான் பிரபஞ்சத்தோட சக்தி. நம்புனா எது வேணாலும் நடக்கும்.